Sorry, okay. If there comes any problem, madam, I think I have sent you. இல்ல சார், the screen is loading, no issues. screen தெரியுதுங்க சார். தெரியுது சார், தெரியுது. screen தெரியுது. தெரியுதுல ஒரே ஒரு விஷயம். தெரியுதுங்க. 1 minute wait. 1 minute wait பண்ணுங்க. தெரியுது, screen தெரியுது. ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். சார், இப்ப நம்ம தொடங்கிக்கலாம். சரிங்க. பிரசிதா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சார். சாரதா மேம். Ma'am, I'm in line only, ma'am. Yes, ma'am. Shall I start, ma'am? Yes. Okay, ma'am. Okay, ma'am. Thank you, ma'am. மலையளவு நெஞ்சுறுதி, வானளவு சொற்பெருக்கு, கடலளவு கற்பனைகள் கவிந்திருக்கும் கவிக்கணிகள், இவைகளை தலைமையேற்றமுற்று இளந்தலைகளை வாழ்த்தி வழிநடத்த வந்திருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், பயிற்சி ஆசிரியர்களுக்கும், பங்கேற்பாளர்களுக்கும் என் காலை வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்று நான் ஒரு IAS அகாடமி இணைந்து நடத்தும் மாநில அளவிலான தமிழால் முடியும் என்ற இணையவழி கருத்தரங்கிற்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இயல்பொலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விலையொலியும் தொக்கு என்னும் வள்ளுவன் வாய்மொழிக்கேற்ப அரும்பணியாற்றிக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் நா. பஞ்சநாதம் ஐயா அவர்களையும், பதிவாளர் முனைவர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களையும், தேர்வுத்துறை கட்டுப்பாட்டு அதிகாரி முனைவர் மா. கோவிந்தன் ஐயா அவர்களையும் இக்கருத்தரங்கிற்கு வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக, தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்பதற்கேற்ப பணியாற்றிக் கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர், நான் ஒரு IAS அகாடமியின் இயக்குனர் மற்றும் கருத்தாளர் தமிழியலன் சா. தனசேகரன் ஐயா அவர்களை கருத்தரங்கிற்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. அடுத்ததாக, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை என்னும் வள்ளுவன் வரிகளுக்கேற்ப செயலாற்றிக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் மற்றும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நா. ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. மற்றும் இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உறுதுணையாற்றிக் கொண்டிருக்கும் மங்கையர்க்கரசி கல்வி குழுமம் மற்றும் பல்வேறு கல்வியியல் கல்லூரியின் முதல்வர்கள், பேராசிரியர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள், கருத்தரங்கில் பங்கேற்க விரும்பும் பங்கேற்பாளர்களையும் வருக வருக என மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வரவேற்கின்றேன். சிறப்பு விருந்தினர் முனைவர் தமிழியலன் சா. தனசேகரன் அவர்கள் முதுகலையியல் தமிழ், ஆங்கிலம், இந்தி, தமிழில் முனைவர் பட்டம் பெற்று பல்வேறு பொறுப்புகளை ஏற்று சிற்றிதழ்களை வெளியிட்டு தொலைக்காட்சி நிகழ்வுகளை நடத்தி பல்வேறு விருதுகளையும் பெற்று உள நிறைவு நிகழ்ச்சிகளை நடத்தியதோடு மட்டுமின்றி குறும்படங்களிலும் நடித்து திரைப்பட உதவி இயக்குநராக பணியாற்றி ஆவண படங்களையும் இயக்கியுள்ளார். தற்பொழுது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பொறியாளராக விருப்ப ஓய்வு பெற்று நான் ஒரு IAS அகாடமியின் இயக்குநராக இருந்து பூரண சுந்தரி IAS போன்ற பல்வேறு மாவட்ட ஆட்சியாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை பெருமிதம் கொள்கின்றேன். ஐயா, தங்களது பணியினை தொடர வணங்கி வாழ்த்துகிறேன் ஐயா. நன்றி. ஐயா, உங்களை வரவேற்கிறோம். ராமகிருஷ்ணன் ஐயா தான் பேசுறீங்களா? இல்ல நான் பேச வேண்டியதுதான். வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் உங்களை தொடரலாம். நான் தொடங்கிக்கலாம் இல்லையா? தொடங்கலாம். கல் தேய்த்து தீ கண்ட காலம் தொட்டு, கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு, நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ் தாயே, உன் தாள் தொட்டு பணிகின்றேன் வாழ்த்தினம்மா. தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அருமைக்குரிய ஐயா பஞ்சநாதன் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கம். என்னை இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பு செய்திருக்கிற அருமைக்குரிய நண்பர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோலவே நேற்று இரவே இந்த இணையத்தின் வழியாக
இணைவதற்கான பயிற்சியை தந்து முறைப்படுத்தி தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு எடுத்துச் செல்கிற அன்பிற்குரிய பிரசிதா அவர்களுக்கும் சாரதா அவர்களுக்கும் மற்றும் உள்ள தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றையும் மேடாக கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்டவர்களை நான் பார்க்கிறேன். ஒரு 107, 108 பேர் இருக்கிறீர்கள். தமிழால் முடியும் இந்த போட்டித் தேர்வுகளிலே வெற்றி அடைவதற்கு நமது தமிழால் முடியும் என்ற தலைப்பிலே இருக்கிற இந்த செய்தியை செவிமடுப்பதற்காக வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் தமிழியலனின் அன்பான வணக்கம். ரொம்ப குறிப்பாக நான் எண்ணிக்கையை கேள்விப்பட்ட போது வியப்படைந்தேன். இது 94வது நிகழ்ச்சி என்று சொன்னார். கிட்டத்தட்ட விடுமுறை தொடங்கிய நாள்ல ஒரு வாரம் 10 நாள்லயே நிகழ்ச்சிகளை நடத்த தொடங்குவது என்பதும் மாணவர்கள் வீட்டிலே இருப்பவர்களுக்கு கல்வியையும் அது தொடர்பான செய்திகளையும் கொண்டு சேர்ப்பது என்பதும் காலத்தின் தேவையாக இருக்கிறது. அதை செய்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு கல்வியியல் கல்லூரியினுடைய நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது அன்பான வணக்கம். நண்பர்களே, நான் ஒரு 20 to 35 நிமிடங்கள் நான் உங்களிடத்திலே கலந்து பேசுகிறேன். அதற்கு பிறகு நீங்கள் வினாக்கள் எழுப்பினால் அது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். இன்றைய எனது உரையின் நோக்கம் என்னவென்றால், தமிழால் முடியும் என்றால் இன்றைக்கு வேலை வாய்ப்புக்கு போட்டித் தேர்வுகள் எழுத வேண்டி இருக்கிறது. அரசு பள்ளிகளிலே படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களும் அரசு கலைக்கல்லூரிகளிலே படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களும் மிக குறிப்பாக சிற்றூர் புறங்களிலே தமிழ் வழி கல்வியிலே படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களும் ஊக்கம் பெற வேண்டும் என்ற வகையில் எனது உரை திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒன்று வேடிக்கையாக சொல்ல வேண்டும் என்றால், பெற்றோர்களின் கட்டாயத்தால் ஆங்கில வழியிலே படித்துவிட்டு ஆனால் அதுக்கு மேல தமிழே எடுத்து படித்துக் கொண்டிருந்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் நாங்க. எங்க அப்பாவும் அம்மாவும் பள்ளிக்கூட ஆசிரியர்கள், அதனால என்ன தமிழ் வழியிலே படிக்க வச்சாங்க. ஒரு மகிழ்ச்சியை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனது மகன் பெயர் பன்மரசன், எனது மகள் பெயர் தமிழ் முல்லை. பையனுக்கு 22 வயது ஆகிறது, பொண்ணுக்கு 19 வயது ஆகிறது. 2 பேரையும் 10ஆம் வகுப்பு வரையில் தமிழ் வழியில் படிக்க வைத்தேன் என்ற மகிழ்ச்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எதற்காகனாக்கா, பெற்றோருடைய கட்டாயத்துல நாம் ஆங்கில வழியில படிச்சிருக்கோம். நான் சின்ன வயதுல சொல்றேன், நான் 80ல SSLC படிச்சோம். நியூ SSLC வந்து 3வது பேட்ச். அப்போ there was a king அப்படின்னு படிக்கணும்னா எங்க பக்கத்து வீட்டுல இருந்த அண்ணன் தமிழ்ல there was a king எழுதுவாரு, தே இருன்னு. அப்போ என்ன ஆச்சுன்னா, படிக்கிறதுக்கு நாம் அப்படி மனப்பாடம் பண்ண வேண்டியது. நண்பர்களே, சுட்டு போட்டால் கூட தமிழர்கள் தமிழில் தான் சிந்திக்க முடியும் என்ற உண்மையை தெரிந்து கொள்ள. இப்ப 117 பேர் இருக்கிறோம். நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்க, ஏதோ ஒண்ணு சொல்ல வந்திருக்கிறார்ப்பா ஐயா, இவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மதியானம் சாம்பார் சாதம் இருக்கிறது, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு படிக்கணும் அப்படின்னு தமிழில் தான் சிந்திப்பீர்களை தவிர, ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் தி செமினார் we have to take lunch, after that we have to take rest for some time, then we have to take a cup of tea என்று ஆங்கிலத்தில் சிந்திக்க முடியாது. அப்பொழுது எல்லோரும் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அவரவர்கள் தாய்மொழியில் சிந்திக்கிறார்கள் என்ற அடிப்படையை புரிந்து கொண்டால், தெலுங்கில் பேசுகிறவர்கள் தெலுங்கில் சிந்திக்கிறார்கள், மலையாளத்தில் பேசுகிறவர்கள் மலையாளத்தில் சிந்திக்கிறார்கள். இங்கிலாந்து நாட்டிலே படிக்காமல் இருக்கிற ஒரு அம்மாவோ ஐயாவோ இருந்தால் அவர்கள் ஆங்கிலத்தில் சிந்திப்பார்கள். அதனாலதான் ஆங்கில வழியில் படித்திருந்தால் கூட நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, உங்கள் மூளை தமிழில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. எனவே போட்டித் தேர்வுகளை தமிழில் எழுதுதல் என்பதும் தமிழில் புரிந்து கொள்ளுதல் என்பதும் நமது வெற்றிக்கு வழிவகுக்கும். அல்லது ஆங்கிலத்தில் எழுதுவதாக இருந்தால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் மூளை 2 வேலைகளை செய்கிறது. நீங்கள் தமிழில் சிந்திக்கிறீர்கள், அது ஆங்கிலத்தில் மொழிமாற்றம் செய்கிறது என்கிற அடிப்படை செய்தியோடு நேரடியாக நான் இன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்திகளை ஒரு 8 பலகைகளாக செய்து தயாரித்து எடுத்து வந்திருக்கிறேன். அதை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரே ஒரு நிமிஷம். முல்லைமா
சார் இப்போ அந்த ஸ்லைடு காட்டின எனக்கு தெரிஞ்சுதா சார் ராமகிருஷ்ணன் சார்? தெரியுது சார், தெரியுது. தெரிஞ்சுதா? ஸ்லைடு தெரிஞ்சுதா? தெரியுது சார், தெரியுது. ஓகே நண்பர்களே, இரு நான் பாக்குறேன். இப்ப இந்த ஸ்லைட் தெரிஞ்சிட்டு இருக்குல்ல? தெரிஞ்சிட்டு. ஓகே சார், ஏன்னா இந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணதில்லை நண்பர்களே. அப்போ யூபிஎஸ்சி என்றால் என்ன என்பதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். யூபிஎஸ்சி தேர்வு என்பது நம்ம டிஎன்பிஎஸ்சி சொல்லுகிற மாதிரி இது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். டிஎன்பிஎஸ்சி என்பது மாநில அரசு நடத்துகிற தேர்வு. யூபிஎஸ்சி என்பது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இது மைய அரசு நடத்துகிற தேர்வு. இதுக்கு என்ன சார் தகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனி பேச்சுலர் டிகிரி. நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எந்த இளங்கலை படித்திருந்தாலும் போதும். நீங்கள் வரலாறு படிச்சிருக்கலாம், புவியியல் படிச்சிருக்கலாம், பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருக்கலாம், பிஇ படிச்சிருக்கலாம், எம்பிபிஎஸ் படிச்சிருக்கலாம். எம்பிபிஎஸ் படிச்ச ஒரு தம்பி கூட என்கிட்ட படிச்சிட்டு இருக்காங்க. முன்னாடியே வேலை கிடைச்சிருச்சு, ஆனா மறுபடியும் ரேங்க் இம்ப்ரூவ் பண்ணிட்டு. ரெண்டாவது கண்டிஷன் என்ன, 21 வயது இருந்தால் போதும். பிள்ளைகளை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பேச்சுலர் டிகிரியில ஏதாவது அரியர்ஸ் வச்சு, உடல்நிலை சரியில்லை அரியர்ஸ் வச்சு பாஸ் பண்ணியிருந்தாலும் தவறு இல்லை. 3 ஆண்டுகள் தேர்வை 4 ஆண்டுகள் படிச்சிருந்தாலும் தவறு இல்லை. அஞ்சல் வழியில் படித்திருந்தாலும் தவறில்லை. நண்பர்களை ஒரு வியப்பான செய்தியை சொல்லுகிறேன். நீங்கள் 10th +2 படிக்காம ஓபன் யூனிவர்சிட்டியில் பேச்சுலர் டிகிரி படித்திருந்தாலே போதும், அதுவே யூபிஎஸ்சி எழுதலாம். 21 வயது நிரம்பி இருந்தால் போதும். இன்னும் கூர்மையான சிலர் செய்தித்தாள்ல பாப்பீங்க, ரொம்ப சின்ன வயதுல கலெக்டர் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, தாங்கள் கடைசி ஆண்டு எழுதுகிற போதே அவங்க தயார் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே பிரிலிம்ஸ் எழுதிருப்பாங்க. அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குழந்தைகள் முதல் ஆண்டு 2வது ஆண்டு படித்துக் கொண்டிருந்தால் இப்பொழுதே படிக்க தொடங்கி விடுங்கள். அதற்கு அடிப்படை என்னவென்றால், உங்களது சமூக அறிவியல் புத்தகம், சோசியல் சயின்ஸ் புத்தகம் என்பதுதான் எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. அதில் இருக்கிற வரலாறு, புவியியல், குடிமையியல், வணிகம், பொருளாதாரம், இதுதான். நாங்க சின்ன வயசுல வரலாறு புவியியல் மட்டும் படிச்சோம். இப்ப ஹிஸ்டரி, ஜியோகிராபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் என்று படிக்கிறீங்க பாருங்க. இதுதான் வினாத்தாளின் மையமாக, இதயமாக இருக்கிறது. 6வதிலிருந்து 12வது வரையில் இருக்கிற என்சிஇஆர்டி, சிபிஎஸ்இ சிலபஸ் புத்தகங்களை நீங்கள் ஒரு முறை ஆழ்ந்து படிப்பதும் மீண்டும் மீண்டும் படிப்பதும் இந்த பிரிலிம்ஸ் என்கிற முதல் நிலை தேர்வுக்கு எளிதாக உங்களுக்கு வெற்றியை வாங்கி தரும். அந்த மொத்தம் 3 நிலை இருக்கிறது ஐஏஎஸ் என்பது. ஒன்று பிரிலிம்ஸ், இன்னொன்று மெயின்ஸ், இன்னொன்று இன்டர்வியூ. இந்த பிரிலிம்ஸை பத்தி இந்த பலகையில நான் சொல்லி இருக்கிறேன். அது என்னன்னா, மொத்தம் 100 கேள்விகள் இருக்கும். ஒண்ணுக்கு 2 மார்க்கு. ஒரு ரேங்க் ஆன்சர் இருந்தா 0.6, அதாவது 3 தவறான விடைகள் எழுதினீங்கன்னா ஒரு சரியான விடைக்கான மதிப்பெண் குறைஞ்சு போயிடும். 3 ரேங்க் ஆன்சர். இதுல ரொம்ப வேடிக்கையான செய்தியை பிள்ளைகள் பல்வேறு பகுதியிலிருந்து கேட்கறதால நீங்க அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ்ல கிளியர் பண்ண யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து நான் 98 மார்க்னு வாங்க. நீங்க என்ன நினைச்சுக்குவீங்க, 100க்கு 98 போலன்னு நினைச்சிருப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. 100க்கு 200க்கே 110, 120 மார்க் தான் இந்திய அளவிலேயே முதல் மார்க்கா இருக்கும், 60 மார்க்கா இருக்கும். இவங்க வெறும் 49 கேள்வியை மட்டும் சரியா போட்டுட்டு பிரிலிமினரி பாஸ் பண்ணி போறாங்க. பிள்ளைகள் அவசியமாக தெரிந்து கொள்ளணும். அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், யூபிஎஸ்சி தேர்வு ரொம்ப எளிமையான தேர்வு, தொடர்ந்து படிக்கணும். அதை நான் படிக்கிற விதங்களை மறுபடியும் சொல்லுகிற மாதிரி சொல்லுகிறேன். இது வந்து உங்களுக்கு பிரிலிம்ஸ் தேர்வு என்பது. அடுத்தது மெயின்ஸ் என்று இருக்கிறது. அந்த பிரிலிம்ஸ் தேர்வை வந்து உங்களுக்கு ஒட்டுமொத்த மார்க்ல எடுத்துக்க மாட்டாங்க. அது குவாலிபிகேஷன், ஒரு கேட் மாதிரி, டோல் கேட் மாதிரி. பிரிலிம்ஸ்ல அந்த மார்க் 45 இதுல இருந்து 60 மார்க் வரைக்கும் 60 கேள்வி வரையில எடுத்திருந்தீங்கன்னா, கரெக்டா எழுதிருந்தீங்கன்னா கேட்டை ஓபன் பண்ணி மெயின்ஸ்ல விட்டுருவாங்க. இந்த மெயின்ஸ்ல மொத்தமாக 7 முக்கிய தாள்கள் இருக்கிறது. நீங்க அங்க படிச்ச அதே வரலாறு, புவியியல், குடிமையியல், பொருளாதாரம், வணிகவியல், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதெல்லாம் சேர்ந்து முதல் 3 தாள்கள்ல அங்க அப்ஜெக்டிவா எழுதுனீங்க, இங்க டிஸ்கிரிப்டிவா எழுதுவீங்க. ஒவ்வொரு விடைக்கும் ஒவ்வொரு வினாத்தாலும் 250 மார்க். அடுத்து எத்திக்ஸ், அறம் சார்ந்து நீங்கள் இயங்குகிறீர்களா? உங்க அலுவலகத்துல ஒரு பியூன் இருக்கிறாரு, அவர் வந்து அடிக்கடி லேட்டா வராரு, பேசிட்டு இருக்கிறாரு, அவரை சஸ்பெண்ட் பண்ணலான்னு ஆர்டர் எழுதி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு 6 பக்கத்துக்கு கதை கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நீங்க என்ன முடிவு பண்ணீங்கன்னு பாப்பாங்க.
அப்ப அறம் சார்ந்து நம்ம முடிவு பண்ணணும். அவரை உடனே வேலையை விட்டு தூக்கிடலான்னு சொல்லக்கூடாது. அவருடைய வீட்டுல என்ன சூழ்நிலை, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அல்லது மாற்றுத்திறனாளி குழந்தை வீட்டுல இருக்கா அப்படிங்களா, இது இப்பவே நீங்க எழுதலாம். அது ஒரு பெரிய கடினம் அல்ல. அது அறம் சார்ந்த வாழ்க்கையை தான் தமிழர்கள் திருக்குறள்லையும் புறநானூறுலையும் படிச்சுட்டு இருக்கோம். அடுத்து எஸ்ஏ. எஸ்ஏ என்பது பொது வினா. இப்பவே நான் கொஸ்டின் அவுட் பண்ணிட முடியும். என்னன்னா கோவிட் பத்தி ஒரு மொத்தம் 2 எஸ்ஏ தான் எழுதணும். கோவிட பத்தி அறிவியல் அடிப்படையில ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்ப மத்திய அரசு எடுத்துட்டு வந்திருக்கிற புதிய கல்விக் கொள்கை, அதன் மீது விமர்சனங்கள் இருந்தால் கூட நாம தேர்வு எழுதும் போது அரசுக்கு ஆதரவாக முடிக்கணும். அடுத்ததாக இன்னைக்கு வந்திருக்கிற இஐஏ. இந்த மாதிரியான செய்திகளை செய்தித்தாள்ல தலையங்கங்களை படுத்தி அதனுடைய புள்ளி விவரங்கள் இதெல்லாம் இந்த எஸ்சி பேப்பரும் எத்திக்ஸ் பேப்பரையும் உங்களால இப்பவே எழுத முடியும். நானே எழுதி தருவேன். அடுத்த 2 தாள் ஆப்ஷனல் 1 and 2. அதுதான் ஐயா அவர்கள் மேடம் அறிமுகப்படுத்தும் போது எனக்கு சொன்னாங்க. பூர்ணசுந்தரின்னு ஒரு விஷுவலி சேலஞ்ச் இருப்பேன். அந்த தமிழ் விருப்ப பாடம் எடுத்து எங்களது அகாடமியில் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நீங்க அவங்களை வெற்றி அடைஞ்சவங்கன்னு பார்க்கும்போது பல்வேறு பயிற்சி மையங்கள்ல இருந்து அவங்க பெயர் வரும். அதுவும் உண்மைதான். ஏன்னா 3-4 ஆண்டுகளா நான் சொல்ற வரலாறு புவியெல்லாம் மத்த அகாடமியில படிச்சாங்க. ஆனால் அந்த விருப்ப பாடமாக தமிழை எடுத்து தமிழை எங்க கிட்ட படிச்சாங்க. இது நீங்க எதை வேணாலும் எடுக்கலாம். நீங்க படிச்சது பிஎஸ்சி மேத்ஸா இருந்தா கூட தமிழ் எடுக்கலாம். நீங்க படிச்சது பிஇஆ இருந்தா கூட ஹிஸ்டரி எடுக்கலாம். மொத்தம் 49 ஆப்ஷன் இருக்கு. ஹிஸ்டரி இருக்கு, ஜியோகிரபி இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு, பாலிட்டி இருக்கு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, ஹிந்தி இருக்கு, எல்லாம் இருக்கிறது. இதுல ஏதாவது ஒண்ணு எடுக்கணும். அது 2 பேப்பர் உண்டு. தமிழ் ஆப்ஷனை பத்தி விரிவாக நான் பின்னாடி பேசுறேன். இந்த 7 தாள்களுக்கு சேர்ந்து 250 மார்க், மொத்தம் 1750 மார்க். இன்டர்வியூக்கு 275 மார்க். உங்ககிட்ட உட்கார்ந்து பெரும்பாலும் ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு என்ன கேள்விகள் நான் இப்பவே சொல்ல முடியும். நீங்க பிறந்த மாதத்துல யார் பிறந்திருக்கிறாங்க, உங்க மாவட்டத்தை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, எந்த மாவட்ட ஆட்சித்தலைவரா போகணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க, வேற மாநிலத்துல போட்டா அப்படிங்கிற மாதிரியான புள்ளி விவரங்களோடையும், ரொம்ப குறிப்பா நான் இலக்கியத்துல இருக்கிறதால அடிக்கடி பேசுற மாற்றுத்திறனாளிகள், மலைவாழ் பழங்குடி மக்கள், திருநங்கைகள், இவங்களுக்கான நலத்திட்டங்களை எப்படி செயல்படுத்தி அந்த இன்டர்வியூ டென்ஷன் இல்லாம இந்த இயர் 2025 மார்க் வச்சுதான் ரிசல்ட் வருகிறது. அதுலதான் பூர்ணசுந்தரி அவர்கள் மொத்தமா ஒரு 1000 பேர்ல 286வது ரேங்க் எடுத்திருந்தாங்க. இது இல்லாம இந்த பேப்பர்ல முதல்ல நான் புள்ளி வச்சிருக்கிற 2 எலிஜிபிள் பேப்பர் இருக்கு. கம்பல்சரி பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ரீஜியனல் லாங்குவேஜ். அதுல ஒரு சின்ன எழுத்துப்படை இருக்கு. ரீஜியனல் ஜி போடாம சி போட்டிருக்காங்க. ரீஜியனல் அப்படின்னா என்னன்னா இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் சும்மா அடிப்படையா கட்டுரை எழுதுறது, லீவ் லெட்டர் எழுதுறது, வினைச்சொல் பெயர் சொல்லுக்காங்க. அது ஈஸியா நம்ம பாஸ் பண்ணிடலாம். அது மார்க்ல கூட்ட மாட்டாங்க. எலிஜிபிள் பேப்பர் அது 2த்துலயும் 300க்கு 75 மார்க், அதாவது 25% எடுத்திருந்தாதான் மற்ற பேப்பரை திருத்துவாங்க. இது போக சிசாட்னு ஒரு பேப்பர் இருக்கு, சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். இதுலயும் ஆங்கிலமும் கணக்கு இருக்கும். கணக்கு கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கும். கணக்கு விருப்ப பாடமா வச்சிருக்கிறவங்க பிஎஸ்சி மேத்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். மற்றவங்க கணக்குல கொஞ்சம் அடிப்படை கணக்கு 7வது 8வதுல இருக்கக்கூடிய லாப நட்ட கணக்கு, அந்த சிலிண்டர்னுடைய புறப்பரப்பளவு, அந்த மாதிரியான கணக்குகளை பார்க்கணும். அதுவும் எலிஜிபிள் பேப்பர் தான். அதுல 80க்கு 27 கேள்வி சரியா எழுதினா போதும். இது மெயின். அப்ப நான் 2 சொல்லிருக்கேன். முதல் ஸ்லைடுக்கு வர பிரிலிம்ஸ் 100 கேள்வி இருக்கும். அதுல ஒரு 55 கேள்விகள் சரியா எழுதினா போதும், உறுதியா பாஸ் பண்ண எழுதிட்டேன். அடுத்தது மெயின்ஸ் 7 தாள்கள் இருக்கும். அதான் மொத்தமா 10 தாள்கள் இருக்கு. இந்த முதல்லையும் நடுவில் இருக்கிறது மதிப்பெண் எடுத்துக்கிறது இல்ல. மீதி 7க்கு உள்ளத 250 1750 இன்டர்வியூக்கு எழுதிருக்காங்க. அடுத்ததாக இன்டர்வியூ இந்த 3 ஸ்டேஜ். அப்ப பிரிலிம்ஸ் இருக்கிறது, 2வது ஸ்டேஜ் மெயின்ஸ், 3வது கடைசியா நம்ம புள்ளி வச்சிருக்கிற இன்டர்வியூ. இந்த 3த்தையும் தாண்டுனா நம்ம வந்துடலாம். இன்னொன்னு நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கான விடையை நான் முன்கூட்டியே சொல்றேன். ஓபன் கேட்டகரியா இருக்கிறவங்க இந்த யூபிஎஸ்சி தேர்வை 32 வயது வரையில எழுதலாம். 6 அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். 6 முறைதான். நீங்க பரீட்சைக்கு விண்ணப்பிச்சுட்டா அட்டெம்ப்டா எடுத்துக்க மாட்டாங்க. பரீட்சைதான் அட்டெம்ப்ட். ஓபிசி ஏன்னா பிசி எம்பிசின்றதெல்லாம் மாநில அளவுல இருக்கும். மத்திய அளவுல ஓபிசி தான். அவங்க 35 வயது வரையில எழுதலாம். 9 அட்டெம்ப்ட் எழுதலாம். எஸ்சி எஸ்டி பிரிவுல இருக்கவங்க 37 அட்டெம்ப்ட், நோ ரெஸ்ட்ரிக்ஷன். எத்தனை அட்டெம்ப்ட் வேணாலும் எழுதலாம். இதை கூட ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு சுருக்க வழி சொல்ற மாதிரி. 32 3 2 கூட்டினா என்ன வருது? 5 வருது. 5 கூட 1 கூட்டிக்கோங்க, 6 அட்டெம்ப்ட். ஓபிசி என்ன 3 5 கூட்டினா 8 வருது. 8 கூட 1 கூட்டினா 9. 3 7 10 2 டிஜிட் வந்துருச்சு, நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அது மாதிரி கணக்குகளை கூட நம்ம சுருக்க வழியா ஞாபகம் வச்சுக்கணும். இது யூபிஎஸ்.
அடுத்து டிஎன்பிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 என்பது கிட்டத்தட்ட யூபிஎஸ்சி மாதிரியே இருக்கும். ஆனால் இதுல என்ன ஒரு நன்மைனா, யூபிஎஸ்சியில நீங்க படிச்சீங்கன்னாக்கா பிற மாநிலங்களுக்கு போக வேண்டி இருக்கும். ஆனால் டிஎன்பிஎஸ்சி நீங்க முடிச்சீங்கன்னா தமிழ்நாட்டிலே இருக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நேர்மையான அலுவலராக கருதப்படுகிற சகாயம் போன்றவர்கள், நமக்கு அடிக்கடி இலக்கிய உரை பேசுற கலியமூர்த்தி போன்றவர்கள், இவங்க எல்லாம் குரூப் 1ல இருந்துட்டு 10 வருஷம் கழிச்சு கன்ஃபர்டு ஐஏஎஸ் தருவாங்க. இதுவும் கிட்டத்தட்ட யூபிஎஸ்சி மாதிரியே நடக்கும். அதே மாதிரி பிரிலிம்ஸ் இருக்கும், 200 கேள்விகள் இருக்கும், 3 மணி நேரம், ஒன்னுக்கு 1.5 மார்க்ஸ், 300 மார்க், அது எலிஜிபிள் பேப்பர். மெயின்ஸ் அதே மாதிரி 3 பேப்பர் மட்டும் இருக்கும், டிஸ்கிரிப்டிவா இருக்கும், 250 மார்க். அங்க 7 பேப்பர் இருந்தது பாருங்க, இங்க 3 தான். 3 × 250, ஒன்னு 3 மணி நேரம், 750 மார்க். இன்டர்வியூ 100 மார்க், 850 மார்க். இதுல என்னன்னா டெபுட்டி கலெக்டரா போடுவாங்க. பெண்களுக்கு மிகச்சிறப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா பிற மாநிலங்களுக்கு போக வேண்டாம், அப்பா அம்மா கூடயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அது என்ன வேடிக்கைன்னா, யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கும் போது நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கிளியர் பண்ணிட்டு ரொம்ப பேர் போயிடுவாங்க. அப்படி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு போனதுக்கு அப்புறம் கூட மறுபடியும் காலை நேரத்துல வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கிற பல பிள்ளைகள் நம்ம அகாடமியில இருக்கிறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி பொறுத்தமட்டில் ஏஜ் லிமிட் வந்து அப்பப்போ அவங்களுடைய அறிவிப்புல மாறும். அது இப்ப கொரோனா வந்திருக்கிறதுனால உறுதியா ஏஜ் லிமிட்டை உயர்த்தி தரணும் அப்படின்னு நாங்களே கேட்டுட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இப்ப இருக்கிற முறைக்காக நான் போட்டிருக்கேன். ஓபன் கேட்டகரி 21 வயதுல 32 வரையில எல்லாம், எம்பிசி எஸ்சி எஸ்டி வந்து 37 வரையில எல்லாம். அதுல சின்ன பிரிவு இருக்கிறது. இது உள்ள போஸ்ட் வந்து டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர், டெபுட்டி ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர், அசிஸ்டன்ட் டைரக்டர், பல்வேறு டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. அடுத்து குரூப் 2A, இதுக்கும் இதே தான். இதுல இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு. இதுலயும் பிரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ இருக்கு. அதுக்கான இதெல்லாம் போட்டிருக்க. பிரிலிமினரி 300 200 கேள்வி இருக்கும், 300 மார்க். அதை கூட்டிக்க மாட்டாங்க, எலிஜிபிள் தான். மெயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேப்பர் குவாலிபிகேஷன், அதையும் மார்க்க கூட்ட மாட்டாங்க. மெயின்ஸ் 2 டிஸ்கிரிப்டிவ்ல ஒரே ஒண்ணுதான், அந்த 300 மார்க்கை மட்டும் தான் கூட்டுவாங்க. இன்டர்வியூக்கு 40 மார்க் தான். இது வந்து குரூப் 2ல வர முடியும். இதுவும் நம்ம கிரீனிங்ல கெஸ்டட் ஆபீசர் ரேங்க் இது. அதுல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண முடியும். இது போக உங்க நண்பர்களுக்கு சொல்றதுக்காக இந்த செய்தியை நான் பகிர்ந்திருக்கிறேன். நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிற நான்-போர் ஐஏஎஸ் அகாடமி, மூளை லோகோ வச்சிருக்கேன் இல்லையா, நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் மின்வாரியத்தினுடைய பொறியாளர்கள். இந்த டான்ஜெட்கோல எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், இந்த மாதிரி பல பொறியாளர்கள் படிச்சுட்டு அவங்களும் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி தான் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இபிக்கு பேர் மாற்றப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன். அதுல ஏஇ தேர்வுக்கு நடத்துறாங்க. 100 கேள்வி அப்ஜெக்டிவ் மட்டும்தான், டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. என்ஜினியரிங் படிக்கிற பிள்ளைங்க இந்த தேர்விலையும் நீங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எழுதும் போது இதுக்கும் கவனம் எடுத்துட்டீங்கன்னா பாஸ் பண்ணலாம். மொத்தம் 100 கேள்வி தான். என்ஜினியரிங் மேத்ஸ்ல இருந்து 20 கேள்வி. ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க படிச்சீங்க இல்லையா, நியூமரிக்கல், மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அடுத்து ஜெனரல் இன்ஜினியரிங், எல்லாருக்கும் பொதுவான எலக்ட்ரிக்கல், சிவில், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இதுல இருந்து 20 கேள்வி. நீங்க படிச்சிருக்கிற இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா எலக்ட்ரிக்கல்ல இருந்து 60 கேள்வி, சிவில் இன்ஜினியர்னா சிவில்ல இருந்து 60 கேள்வி, மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல், இந்த மாதிரி 100 கேள்வி அப்ஜெக்டிவ்ல இபில வேலை தராங்க. அதுல போட்டித் தேர்வுக்கு படிக்கும் போது இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி குரூப் 4 VAO, இது வந்து 10th குவாலிபிகேஷனே போதும். அது முதல்ல நான் எழுதியிருக்கிறது. அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட VAO என்பதை கிராமத்துல வேடிக்கையா சொல்லுவாங்க, கிராமத்து கலெக்டர்னு சொல்லுவாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர். ரெண்டுத்தையும் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இது போக சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் இல்லையா, அவங்க பேங்கிங் எக்ஸாம் எக்கச்சக்கமாக இருக்கு. நீங்க எப்ப போட்டித் தேர்வு உலகத்துக்குள்ள நுழைகிறீங்களோ அப்ப நாம வந்து இதெல்லாம் இது பண்ணலாம். ஆமா, இப்ப என்னுடைய சாஃப்ட் ஸ்கிரீன்ஷாட் தர முடியுமாமா? நானே தர முடியுமா? பேக் மீட்டிங்ல இருந்து வெளியில வந்துட போறேன். என்னுடைய ஸ்கிரீன் ஷேரை ஸ்டாப் பண்ணிருங்க, என்னுடைய ஃபேஸ் தெரியட்டும். நண்பர்களே, அப்போ போட்டித் தேர்வுக்கு நீங்க படிக்கும் போது இந்த நீங்க பண்ண முடியுமா, நான் தான் பண்ணணுமா? நீங்க ஸ்டாப் ஸ்கிரீன் ஷேர் நீங்க தர முடியுமா? நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம் சார், நீங்க உங்கள்ட்ட இருக்க ஆப்ஷன். ஓ சரி, இப்ப நான் நிறுத்திட்டேன். இல்ல, நான் நிறுத்திட்டேன்னு நினைக்கிறேன். ரைட் நண்பர்களே, இப்போ நம்ம செய்திக்கு வருவோம். இந்த யூபிஎஸ்சி என்று சொல்லுகிற இந்த தேர்வை நீங்கள் தமிழில் எழுதலாம், இன்டர்வியூவை தமிழ்ல அட்டெண்ட் பண்ணலாம். என்ன ஒரே ஒரு சிக்கல் உங்களுக்கு இருக்கிறது என்றால், வினாத்தாள் ஆங்கிலத்தில் இருக்கும். பிலிம்ஸை பொறுத்த மட்டும் ஆங்கிலத்தில் இருக்கும். அந்த சொல்லுங்க,
அந்த 7 விடைத்தாள்கள் சொன்ன இல்லையா, அதை நீங்கள் தமிழிலேயே எழுதலாம். எங்களுடைய அகாடமியில நாங்கள் பைலிங்குவலாக நடத்துகிறோம். எங்க கிட்ட படிக்கிற பிள்ளைகள் 25% பேரு எல்லா தேர்வுகளையும் தமிழில் எழுதுகிறார்கள். அப்படின்ற மகிழ்ச்சியை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்டர்வியூக்கு நீங்க போகிற போது தமிழ்னு விண்ணப்பிக்கும் போதே விண்ணப்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய என்னுடைய வீடியோ அசைதான் ஸ்டில்லா இருக்காங்கய்யா. அப்போ இல்ல ஸ்டில் அசைதான் எனக்கு ஸ்டில்லா காட்டுது ஒரு மாதிரி. நெட்வொர்க்கை பொறுத்து வரும் சார். சரி சரி சரி, என்னுடைய நெட்வொர்க் வைஃபை தான், பரவாயில்ல. அதனால நீங்கள் இன்டர்வியூவையும் தமிழ்லயே அட்டன் பண்ணலாம். அப்படி அட்டன் பண்ணுகிற போது அங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பார். அவருடைய நிறை குறைகளை பற்றி விரிவாக நாம பேசணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்கள் படிக்கிற போதே தமிழில் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுகிற சின்ன சின்ன பயிற்சிகளை நாமளும் வழங்குகிறோம். ரொம்ப குறிப்பா யூடியூப்ல நான் சொல்றதை குறிச்சுக்கோங்க. இளம் பகவத்னு ஒரு தம்பி இருக்கார், பக்கமா IAS முடிச்சவர். அவர் தமிழிலேயே எழுதி வெற்றி அடைந்தவர். அவர் தான் எழுதி தயாரித்த விடைத்தாள்களை எல்லாம் உங்களுக்கு இலவசமாக போட்டிருக்கிறார். இலவசமா தினந்தோறும் வழிகாட்டுதல் சொல்லிக்கிட்டே இருக்கார். நாம சிவில் சர்வீஸ் என்பது எளிமை என்று சொல்லி தந்து கொண்டே இருக்கிற விஷயங்களை பார்க்கிறோம். அதனால தமிழில் உங்களால் எழுத வேண்டும், எழுத முடியும் என்ற செய்தியை சொல்லி, அப்போ நீங்க தமிழ்ல தான் எழுதணுமா? இப்போ ஒரு 135 140 பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் தமிழ்ல எழுதணும் நான் கட்டாயப்படுத்தல, ஆனால் தமிழால் முடியும்னு சொல்லுகிறேன். ஆங்கிலத்துல தான் எழுதணும்னாக்கா எழுதலாம், அதுல ஒன்று தவறு. இப்போ நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருகிறேன். உங்கள பல பேர் கல்வியியல் கல்லூரியில நீங்க தமிழ் BLit அந்த மாதிரி படிச்சிருந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறது என்பதால் ஒரு நண்பர்களே, தமிழ் விருப்ப பாடம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆப்ஷனல் 1 and 2ல தமிழ் விருப்ப பாடம்னு நண்பர்களே, தமிழில் நீங்கள் விருப்ப பாடம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்க BA BLitல படிக்கக்கூடிய அது உங்களுடைய BA BLit படிச்சவங்களுக்கு அப்படியே அதே பாடம் தான் இந்த தமிழ் விருப்ப பாடம் என்பது. தமிழ் மொழி வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு, அது போக நாம படிச்ச பாரதியார், பாரதிதாசன் போன்ற பாடங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றன. ஐயா, இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ராமகிருஷ்ணன் சார் தெரியுதா பாருங்க. தெரியுதுல்ல? இன்னும் தெரியலங்க. திவ்யா இப்ப தெரியுதா இல்லையா? இன்னும் தெரியலங்க, இன்னும் தெரியல. ஒரு நான் பிரசன்டர் ஆப்ஷன் தரேன் சார். பிரசன்டர் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒரே. அதனால இந்த தமிழ்ல நீங்க படிச்ச மொழி வரலாறு, இலக்கிய வரலாறு, இலக்கணங்கள், இதைதான் உங்களுக்கு நாம சொல்றோம். ஒரே நிமிஷம். அதனால அதுதான் நமக்கு லோட் ஆயிட்டு இருக்கு. அதனால தமிழ் விருப்ப பாடத்துல நீங்க படிச்ச, பள்ளிக்கூடங்கள்ல படிச்ச நம்முடைய பாரதியார் பாடல்கள் இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்திட்டத்தை தான் பூர்ணசுந்தரி அவர்கள் தமிழ் விருப்ப பாடத்தை படிச்சு, எனக்கு தெரியும் எப்பவுமே UPSC அப்படிதான். எப்படி பிரிலிமினரியில 200க்கு 100 மார்க்னு நான் சொன்னனோ, அதே மாதிரி தான் மெயின்ஸ்லயும் அந்த 2025 மார்க்குக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா 2025 மார்க்குக்கு ஒரு 1100 மார்க் தான் நேஷனல்லே ஃபர்ஸ்டா இருக்கும், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வந்தவரை. அப்போ 700 750 மதிப்பெண்களை தான் போட்டிருப்பாங்க. இந்த தமிழ்ல 2 பேப்பருக்கு சேர்ந்து 500 இருக்கு இல்லையா? இந்த 500க்கு எத்தனை மதிப்பெண் போட்டிருப்பாங்கனாக்கா ஒரு 250 300 மார்க் தான் போடுவாங்க. எனக்கு தெரிய பூர்ணசுந்தரி 320க்கு மேல. இப்ப தெரியுதாமா? நோ சார், லோட் ஆயிட்டு இருக்கு சார். லோட் ஆயிதான் காட்டுது.
நண்பர்களே, இப்ப இந்த பாடத்திட்டத்தை நான் உங்களுக்கு இந்த முதல் தாள் 2வது தாள் பார்த்தீங்கன்னா உற்சாகம் அடைவீங்க. ஒண்ணுமே இல்லை. இப்ப தெரியுதாமா ராமகிருஷ்ணன் சார்? இப்ப தெரியுதுங்களா? இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த சிலபத்தை பார்த்தாலும் ரொம்ப வேடிக்கையா இருக்கும். பாருங்க, நான் முதல்ல 2வது தாளை காட்டிட்டு முதல் தாளுக்கு வரேன். 2வது தாள் பாருங்க, குறுந்தொகையில வெறும் 25 பாடல்கள். குறுந்தொகை மொத்தம் உங்களுக்கு தெரியும் 400 பாடல்கள் மேல இருக்கிற அந்த புத்தகத்துல இருந்து 25 வரி பாடல் தான். அதுலயும் செங்கலம் படக்கொன்று அவுணர்த்தைத்தன் முதல் பாடல். 2வது பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாடல். உங்களுக்கு நம்முடைய திருவிளையாடல் படத்துல நாகேஷும் இவங்களும் சண்டை போட்டுக்கிற கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பின்னு இந்த பெண்களுடைய கூந்தலுக்கு வாசனை இருக்கா இல்லையான்ற பாட்டு. 25வது பாட்டும் உங்களுக்கு தெரியும். யானே கல்வன் தானவன் பொய்ப்பின் யானவன் செய்கோன்னு வரும் பாருங்க. யாரும் இல்லை தானே கல்வன் 10வது 12வது நீங்க மனப்பாடம் பண்ண பாட்டு. அப்புறம் புறநானூறுல பாருங்க, வெறும் 19 பாட்டு. 182 இருந்து 200 வரைக்கும் இருக்கிற வெறும் 19 பாட்டு. இதுக்காக வெயிட்டேஜ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 250ல குறுந்தொகையிலேயே சில நேரத்துல 2 கேள்வி வந்துருச்சுன்னா 30 மார்க் 40 மார்க் குறுந்தொகையை கவர் பண்ணிடும். அடுத்து புறநானூறு. திருக்குறள்ல 35 அதிகாரங்கள் வச்சிருக்கிறாங்க. சிலப்பதிகாரத்துல மதுரை காண்டம் மட்டும், ஏன்னா நமக்கு தெரியும் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டத்துல நடுப்பகுதி மட்டும் கோவலன் கொலை விடுறது, அந்த கண்ணகி இது கேட்கறது, நீதி கேட்கிறது, அந்த காட்சிகள். கம்பராமாயணத்துல கும்பகர்ண வதைப்படலம் மட்டும், கம்பராமாயணம் ரொம்ப பெருசு, 10,000 பாட்டு. அதுல இருக்கிற 200 பாட்டு மட்டும், 300 பாட்டு மட்டும் பாடமா வச்சிருக்கிறாங்க. கும்பகர்ணன் சண்டைக்கு கிளம்பி போயிட்டு ராமனால் கொல்லப்படுது. அடுத்து திருவாசகம், திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு உருகார் பார்த்திருக்கிறோம். அதுல மாணிக்க வாசகர் எழுதின நீத்தல் விண்ணப்பம் 50 பாட்டு மட்டும். ஆண்டாள் திருப்பாவை மார்கழி மாதத்துல சிலர் வீட்டுல நீங்க பாடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும், அந்த 30 பாட்டு மட்டும். இவ்வளவுதான் முதல் பகுதி. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 250ல 150 மார்க் இதுல இருந்தே அட்டன் பண்ணிட முடியும். 200 மார்க் கேட்பாங்க, 150 நீங்க அட்டன் பண்ண முடியும். ரொம்ப எளிமை. பிரிவு பி செகண்ட் பேப்பர்ல பிரிவு பி பார்த்தா இன்னும் ஈஸி. பாரதியாருடைய கண்ணன் பாட்டு நம்ம மேடையில ஸ்கூல் ஆண்டு விழாலாம் கேட்டோம் பாருங்க. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா பாட்டுல இருந்து, சுட்டும் விடி சுடர்தான் பாட்டுல இருந்து, அதெல்லாம் கண்ணன் பாட்டுல வரக்கூடிய 23 பாடல்கள். அடுத்து பாரதிதாசன் எழுதின குடும்ப விளக்கு, காமராசனுடைய கருப்பு மலர்கள்னு புதுக்கவிதை புத்தகம். ரொம்ப எளிமையான புத்தகம், நீங்களே படிச்சிடலாம். இந்த பிரிவு பியில் இருக்கக்கூடிய ஒரு 10 புத்தகங்கள்ல 4ல இருந்து 6 புத்தகங்களை நீங்களே இப்ப வாங்கி PDF இருந்தாலோ வாங்கி படிச்சே முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் போது. கருப்பு மலர்கள் ரொம்ப அருமையான புத்தகம். இந்த கருப்பு மலர்கள் புத்தகத்தினுடைய மிக உயர்ந்த கவிதையாக ஒன்று கருதப்படுகிறது. அது பாலியல் தொழிலாளிகளை குறித்து. இன்னைக்குதான் நம்ம பாலியல் தொழிலாளிகள் சொல்றோம், அதெல்லாம் விபச்சாரிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். அவர்களுக்கு சார்பாக காமராசன் எழுதின அந்த வரியை இலக்கியத்தின் உயர்ந்த வரி என்று கருதுகிறார்கள். அவர்கள் சொல்லுவதாக காமராசன் எழுதியிருக்கிறாரு, நாங்கள் நிர்வாணத்தை விற்பனை செய்கிறோம் ஆடைகள் வாங்குவதற்காக அப்படின்னு எழுதின அந்த வரிகள் இருக்கிறது. அந்த கருப்பு மலர்கள் என்ற தலைப்பே நீக்ரோக்களை பற்றி அவர் எழுதின வரி. அடுத்து 2 உரைநடை புத்தகம், 2 நீங்க ஈஸியா படிச்சிடலாம். ஒரு 100 பக்கம் தான் அறமும் அரசியலும் மு வரதராசன் புத்தகம். CN அண்ணாதுரையினுடைய தாழ்ந்த தமிழகம் புத்தகம் வெறும் 40 பக்கம், 39 பக்கம் தான் அது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பாரதிதாசனுடைய படத்தை திறந்து வச்சுட்டு அவர் பேசின உரைய புத்தகமா டைப் பண்ணிருக்காங்க. அது 2 புத்தகம் ரொம்ப எளிமை. அடுத்து அகிலனுடைய சித்திரப்பாவை 400 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு புதினம். ஆனா அதை நடத்துறதுக்கு யாரும் தேவைப்பட மாட்டாங்க, நீங்களே படிச்சிடலாம். ஒரு பெண் அவங்க கணவர் இருக்கும் போது வேற ஒரு ஆண் கூட, அதாவது குடிகாரனா இருப்பான், தாலியை பிடிச்சு இழுப்பான். கிளைமாக்ஸே நான் உங்களுக்கு சொல்றேன். இந்திய அரசனுடைய அது ஞானபீட பரிசு பெற்ற புத்தகம் அது. ஜெயகாந்தனுடைய குருபீடம்னு 9 கதைகள் இருக்கக்கூடிய சிறுகதை புத்தகம். இதை நான் அடிக்கடி யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் இந்த கதைகளை நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப எளிமை, நீங்களே படிச்சிடலாம். அடுத்து சோ ராமசாமி எழுதின யாருக்கும் வெட்கமில்லைன்னு ஒரு சின்ன நாடக புத்தகம். இந்த நடுவுல கருப்பு மலர்கள் தொடங்கி யாருக்கும் வெட்கமில்லை வரையில 6 புத்தகத்துக்கும்
ஆசிரியர்கள் தேவைப்படவே மாட்டாங்க. இப்பவே நீங்க படிச்சு முடிச்சலாம். ஐஏஎஸ் தமிழ் எனக்கு பாதி தெரியும் பார்த்து சொல்லலாம். கடைசியா 2 நாட்டுப்புற இலக்கியங்கள், முத்துப்பட்டன் கதைன்னு திருநெல்வேலி பக்கத்துல பட்டவராயன் கோயில் இருக்கு பாருங்க. அங்க இருந்து முத்துப்பட்டன் என்ற பார்ப்பன இனத்தை சேர்ந்தவர் சக்கிலியர்களாக இருக்கிற பொம்மக்கா திம்மக்காவை திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த சக்கிலியர் இனத்தினுடைய ஆடு மாடுகள் களவாடப்படுகிற போது சண்டையிட்டு உயிர் நீத்துருவாரு. அவருக்கு கோயில் கட்டியிருக்காங்க. இந்த கதை எத்தனை பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பாட்டு வெறும் 18 பக்கம், சின்ன பாடம். அடுத்தது மலையறிவின் கொஞ்சம் பெரிய புத்தகம் கீவா ஜெகநாத், 2 மலை. இவ்வளவுதான் செகண்ட் பேப்பர். எப்பவுமே நான் தொடங்கும் போது யூபிஎஸ்சி செகண்ட் பேப்பர்ல தொடங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு வரேன். ஃபர்ஸ்ட் பேப்பர் என்னன்னா இலக்கணம், மொழி சம்பந்தமானது. இந்தியாவுடைய மொழி குடும்பங்கள் எப்படி இருந்தது, திராவிட மொழி குடும்பங்கள். கால்டுவெல் வந்துட்டு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் மொழி குடும்பம்னார்ல இது. அது போக இலக்கிய வரலாறு, சங்க காலம், சங்கம் மருவிய காலம். உங்களுக்கு அந்த செய்திகள்லாம் தெரியும். உங்களுக்கு மொழி படிச்சவங்களுக்கு இல்லைன்னா படிச்சிடலாம். அடுத்து நீங்க இலக்கணத்துல படிச்ச பெயர் சொல், வினை சொல். பிற மொழியில இருந்து நம்ம கிட்ட இதெல்லாம் கடன் பெற்ற சொற்கள். தமிழ்ல இருந்து மற்ற மொழிகள் எது போயிருக்கிறது, தொல்காப்பியத்தை பத்தி அறிமுகமான செய்தி, சிலப்பதிகாரமும் மணிமேகலை இரட்டை காப்பியமா இல்லையா அப்படின்னு நம்ம ஸ்கூல்ல படிச்சது, பக்தி இலக்கியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கூறுகள். அது போக தமிழியலினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வியல் பண்றாங்க இல்லையா, வரலாற்றியல், சமூகவியல், எல்லாம் ஒரு முறை அறிமுகப்படுத்தினா பண்ணிடலாம். அடுத்து ரொம்ப எளிமையான பகுதி இதுலயும் நாட்டுப்புற இலக்கியங்கள். இப்ப நம்ம அங்க படித்த நாட்டுப்புற இலக்கியங்கள் அந்த 2 புத்தகத்தை மட்டும் படிச்சோம். இங்க நாட்டுப்புறம் நம்ம வீட்டுல பாடுறாங்கல்ல, பார்த்தாலோ பார்த்தாலோ பாம்பு கண்ணி பார்த்தாலோ, இதெல்லாம் நாட்டுப்புற பாடல் தான். நிலா நிலா ஓடிவா, இந்த மாதிரி பாடல். அடுத்து தமிழர்களுடைய பண்பாடு. இந்த இலக்கியத்தின் வழியாக தமிழர்களுடைய பண்பாடு எப்படி தெரிகிறது, அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறேன். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு ஒரு திருக்குறள் படிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மீதி எல்லா செல்வமும் அழிஞ்சு போயிடும், கல்வி செல்வம் மட்டும்தான் அழியாது. ஆனா அதுல வள்ளுவர் என்ன சொல்றாரு, மாடுன்னு சொல்றாரு. அப்ப சங்க காலத்துல செல்வம் என்றால் மாடுன்னு கருதப்பட்டிருக்கு. நம்மாழ்வார் தொடர்ந்து சொல்வார், மாடு வச்சிருக்கிறவன் தான் செல்வந்தன். ஏன்னா அவன் தான் பால் கறப்பான், மோர், தயிர், நெய், வெண்ணெய், சாணம், எரு இப்படின்னு பெரிய பணக்காரனா இருப்பாங்க. மாடுதான். அப்ப சங்க காலத்துல மாடுன்னு ஒரு வார்த்தை வந்தா அது செல்வத்தை குறிக்கும். இதான் மொழி வரலாறு. ஆனா அந்த வார்த்தையை வள்ளுவர் பயன்படுத்துறது என்ன தெரியுது, சங்ககால மக்கள் மாட்டை வளர்த்திருக்கிறாங்கன்னு தெரிய வருகிறது. இதான் பண்பாட்டு வரலாறு. இவ்வளவுதான் தமிழ் விருப்ப பாடம் என்பது. நண்பர்களே, அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன செய்தி தெரிகிறதுனா, அப்போ இப்ப இருந்து நீங்க தமிழ் விருப்ப பாடத்துக்கான செய்திகளை படிக்கலாம், அறம் சார்ந்த செய்திகளை படிக்கலாம், எத்திக் சார்ந்த செய்திகளை, எஸ்ஏ சார்ந்த செய்திகளை படிக்கலாம். இன்னொரு முறை நான் தொகுத்து சொல்லுகிறேன். அதனால யூபிஎஸ்சி தேர்வு என்பதோ டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் என்பதோ அடிப்படையாக ஏதாவது ஒரு இளங்கலை படிப்பு இருந்தால் போதும். அது எதுவாகவும் இருக்கலாம். அதுல நீங்க அரியர்ஸ் வச்சு பாஸ் பண்ணிருக்கலாம். அதுல இருக்க பெர்சன்டேஜ் பத்தி எல்லாம் கணக்கே இல்லை. பிஇ படிக்கிறவங்க 4வது வருஷம் 5வது வருஷம் பாஸ் பண்ணியிருந்தாலும் தவறு ஒன்றும் இல்லை. எனி பேச்சுலர் டிகிரி கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சிருக்கலாம். வயது 21 ஆகி இருக்கும். இவ்வளவு. அப்போ இதுல பிரிலிம்ஸ் தேர்வு இருக்கிறது, மெயின்ஸ் தேர்வு இருக்கிறது, இன்டர்வியூ இருக்கிறது. பிரிலிம்ஸ் எப்போதும் அப்ஜெக்டிவ் டைப் தான், கொள்கூறி வகை. 100 கேள்விகள் இருக்கும். 55 to 60 கேள்விகளை சரியாக எழுதினா போதும். நெகட்டிவ் மார்க் இருக்கிறதால நமக்கு தெரியாத கேள்விகளை தொடக்கூடாது. இதான் ரொம்ப 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 முக்கியம். நெகட்டிவ் எந்த எக்ஸாம்ல இருக்கிறதும், நான் இபிஏக்கு சொன்ன பாருங்க, அதுல நெகட்டிவ். டிஎன்பிஎஸ்ல நெகட்டிவ் கிடையாது. யூபிஎஸ்ல நெகட்டிவ் எங்க இருக்கிறதோ தெரியாத கேள்வி, ஒரு பாம்பை பார்த்தா பயப்படுற மாதிரி இருக்கும். தெரிஞ்ச கேள்விகளை போட்டு. இது பிரிலிம்ஸ். மெயின்ஸ் என்பது எஸ்ஐ டைப் கொஸ்டின். அதுல பிரிலிம்ஸ்ல 7 இருக்கிறதுன்னு படிச்சோம். அதுல தமிழ் விருப்ப பாடத்தை குறித்து நான் விரிவா சொல்லி இருக்கிறேன். மற்ற பாடங்கள் உங்களுக்கு நெட்வொர்க்ல இருக்கிறதா அல்லது ராமகிருஷ்ணன் ஐயாவுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கான வாட்ஸ்அப் குழுவுல முழு அனுப்பி வைக்கிறேன். இப்பொழுதிலிருந்து உங்களுடைய சோசியல் சயின்ஸ் புத்தகங்களை படிக்க. இன்னும் ரொம்ப வேடிக்கையான நுட்பமான, நான் எப்பவுமே ஒண்ணு சொல்லுவேன், ஐயா ஏதோ அகாடமிக்கு ஐயா விளம்பரம் சொல்ல வந்துட்டாரோன்னு நினைக்காதீங்க. நாங்கள் பொறியாளர்கள், எங்களுக்கு தெரியும் 26 ஆண்டுகள் மின்வாரியத்தில் இருந்துட்டு வந்தேன். ஐயாக்கெல்லாம் கலந்து பேசினா எவ்வளவு பென்ஷன் இருக்குன்றதே உங்களுக்கு தெரியும். 6 பேர் தேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அண்ணா நகர்ல வாங்குற கட்டணத்திலேயே குறைவாக வாங்குகிறோம், பாதி வாங்குறோம். தமிழ் விருப்ப பாடத்துக்கு மற்றவங்க எல்லாம் 35,000 வாங்குறாங்க. நாங்க வெறும் 16,000 18,000 வாங்குறோம் 4 மாசத்துக்குள்ள.
அது மட்டுமல்ல, திருநங்கைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நாங்கள் இலவசமாக நடத்தும். ஒரு பைசா கூட வாங்க. மாற்றுத்திறனாளிகள் 3-4 பேர் பயன்படுத்தி இருக்கிறாங்க. பூர்ணசுந்தரி உட்பட 2-3 பேர் பொறுப்புக்கும் வந்துட்டாங்க. ஆனால் திருநங்கைகள் யாரும் எங்களை தேடி வர்றதுல விளம்பரப்படுத்திட்டே இருக்கோம். அந்த அமைப்புல இருக்க பிரியா பாபு போன்றவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது திருநங்கைகள் போட்டித் தேர்வுகள் எழுத வேண்டும் என்று விருப்பப்பட்டால் எங்களுக்கு அனுப்புங்க. அதனால மீண்டும் சொல்லுகிறேன், எங்களது பயிற்சி மையத்திற்கு நீங்கள் வர வேண்டிய தேவையே இல்லை. வீட்டுல சோசியல் சயின்ஸ் புத்தகங்களை ஆழ்ந்து படியுங்கள். தினசரி செய்தித்தாள் படியுங்கள். செய்தித்தாள் படிப்பதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். மிக குறிப்பாக தலையங்கங்களை விழுந்து விழுந்து 5வது பக்கம் 6வது பக்கத்துல கட்டுரைகள் வருது இல்ல, தினமணில, தமிழ் இந்துல, இங்கிலீஷ் இந்துல, அந்த கட்டுரைகளை புரிந்தாலும் புரியாவிட்டாலும் தொடர்புபடுத்தி படித்துக் கொண்டே வீட்டுல டிவி மேல துணியை போட்டு மூடி பரனில் வைத்து விட்டு. இதை சொல்வதற்கான அருகதை எனக்கு இருக்கிறது. எப்படி என் பிள்ளைகளை தமிழ்ல படிக்க வச்சேன்னு சொன்னனோ, கடந்த 20 ஆண்டுகளாக எங்கள் வீட்டில் டிவி பயன்படுத்துவதில்லை. கலாம் ஒன்றை சொல்லுகிறார், நீங்கள் டிவி பார்ப்பவராக இருந்தால் கடைசி வரை டிவி பார்ப்பவராகத்தான் இருக்கலாம். டிவி பார்க்காதவராக இருந்தால் டிவியில் வருபவராக மாறலாம் என்று சொன்னார். இன்றைக்கு எல்லா தொலைக்காட்சிகளிலும் எனது பேட்டி வந்திருக்கிறது. பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன், பொறியாளராகிய நான் அண்ணன் ஐயா அவர்கள் நடத்திய தமிழ் இலக்கண பகுதியை மக்கள் தொலைக்காட்சியில் கடந்த 1.5 ஆண்டுகளாக நான் தான் நடத்தி வந்தேன் என்பதை தொலைக்காட்சி பார்க்கவில்லை, எங்கள் வீட்டில் இல்லை என்ற பெருமையோடு சேர்த்து சொல்லுவோம். அதனால சோசியல் சயின்ஸ் புத்தகங்களை படிங்க, டிவி பார்க்கிற நேரங்களை குறைங்க. மொபைல் வழியாக பார்த்தால் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் எவ்வளோ பேர் இந்த கணக்குகளையும் வரலாறையும் இலவசமாக நடத்தி இருக்கிறாங்க. ஐயாவே இன்னைக்கு 94வது பயிலரங்கத்தை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் ஒருங்கிணைத்து பண்றாங்கன்னா இதுக்கு அதிக நேரம் ஒதுக்கு. இன்னும் 2 சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். படிப்பின் வெற்றி என்பது நீங்கள் படிப்பதில் மட்டும் அடங்கியில்லை. வேறு 2 சிறப்பு குறிப்புகளை நான் தர விரும்புகிறேன். ஒன்று, உங்கள் உணவு. மதியானம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு உண்ட மயக்கம் தொண்டனுக்குன்னு உண்டுன்னு தூங்கிடுறோம். ஆனால் என்னுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால் 19 வயதிலிருந்து இது நாள் வரையில் பகலில் ஒரு முறை கூட நான் தூங்கியது இல்லை. தூக்கம் வந்தால் எங்க வீட்டுல 2 நாற்காலி இருக்கிறது, 2 நாற்காலி தான் இருக்கிறது. எங்கள் வீட்டில் கட்டில் இல்லை, மேஜை இல்லை, உணவு மேஜை இல்லை, தரையில தான் உட்கார்ந்து சாப்பிடுறோம். அந்த நாற்காலியில ஒரு நாற்காலியில உட்கார்ந்து இன்னொரு நாற்காலியில கால் நீட்டி ஒரு 20 நிமிடம் தூங்குது. அதனால்தான் பொறியியலுக்கு பிறகு நான் பிலிட் தமிழ் படிக்க முடிந்தது. எம்ஏ தமிழ் படித்தேன், எம்ஏ ஆங்கிலம் படித்தேன், எம்ஏ ஹிந்தி படித்தேன். முனைவர் பட்டம் முடிச்சுட்டதா சொன்னாங்க, முனைவர் பட்டம் செய்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப வேடிக்கையா பேராசிரியர்கள் யாரும் கோபித்துக் கொள்ளவில்லை என்றால் என்னுடைய மார்க் லிஸ்ட கூட அனுப்பியிருந்த ராமகிருஷ்ணன் பிரசிதாவுக்கும் சென்ற முறை நடைபெற்ற நெட் தேர்வில் தமிழில் நான் தான் முதலிடம் வந்தேன். 99.89 மார்க் எடுத்தேன். எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், உங்களது உணவை மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். மிக குறிப்பாக கிராம குழந்தைகள் பழையது கூழ் கிடைச்சா அவசியம் சாப்பிடுங்க. நான் அதை சகப்பரிசி பழைய சோறு தான் 17 வருஷமா சாப்பிடுறேன். எனக்கு பிபியும் இல்லை, சுகரும் இல்லை, கொரோனாவை பற்றிய பயமும் இல்லை. நாங்க 4 பேரும் சுத்தி கொண்டே கிடக்கும். அடுத்ததாக இரவு உணவை மட்டுப்படுத்துங்கள். சமணர்கள் பின்பற்றிய முறை. இன்னைக்கு நான் கூட ஒரு இயக்கமா எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு ஒரு முழக்கம் தயார் செய்திருக்கிறேன். இரவு உணவு வேண்டாம், எந்த நோயும் தீண்டா அப்படின்னு ஒரு இயக்கமா இருக்கு. 6 மணிக்கு பிறகு முன்பு சாப்பிட்டுருங்க. அதுவும் கொரோனாவுக்கு பிறகு நான் கடுமையாக பின்பற்றுகிறேன். 6 மணிக்கு பிறகு பசித்தால் வாழைப்பழம், கொய்யாப்பழம், பழ ஜூஸ்னா ஆப்பிள் நினைச்சிட வேண்டாம், வெறும் எலுமிச்சம்பழத்தை தண்ணியில பிழிஞ்சு விட்டு குடிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு சின்னதாக இருந்த உடம்பு வலி அதெல்லாம் கூட போயிடுச்சு. ரொம்ப உற்சாகமாயிட்டேன். அல்ல, படிப்பது என்பதோடு சேர்த்து உங்களது உடல் நலத்தை பார்த்து ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆல்பா தியானம் என்று ஒரு தியானத்தை அனுப்பி வைக்கிறேன். நாகூர் ரூமி அவர்களிடத்திலே நான் கற்றுக்கொண்டது. எப்படி அகாடமி தொடங்குறதுக்கு முன்னாடியே அகாடமியுடைய பலகை எப்படி இருக்கும் நம்ம முன்கூட்டியே பார்க்கணும். வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க.
வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே இதுதான் வீடு, இங்கதான் படிக்கட்டு, இதுதான் கிச்சன், இதுதான் சமையல், இதுதான் வரவேற்பறை, இதுதான் தொலைக்காட்சி வைக்கிற இடம்னு எப்படி நம்ம கண்ணில் பார்த்து முடிக்கிறோமோ அந்த மாதிரி நீங்க IAS ஆகிவிட்டதையோ, நீங்க ஆசிரியர் ஆகிவிட்டதையோ, உங்கள் குழந்தைகள் மருத்துவர் ஆகிவிட்டதையோ உட்கார்ந்து ஐம்புலன்கள்லையும் பாருங்க. இந்த 6 அறிவை சொன்னவன் தொல்காப்பியன். ஓரறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே, 5 அறிவதுவே அவற்றோடு செவியே, 6 அறிவதுவே அவற்றோடு மனமே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே தொல்காப்பியம். இந்த 5லயும் நீங்க கலெக்டர் ஆயிட்டா போதும். இப்ப கண்ணை மூடி உட்காரும் போது உங்க கண்ணுக்கு முன்னாடி கலெக்டர் ஆபீஸோ அல்லது நீங்க பேராசிரியருடைய பலகையோ மருத்துவராக இருக்கிற பலகையோ உங்க கண்ணுல தெரியணும். யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசுற சப்தம் இப்பவே காதுல கேட்கணும். அந்த நேரத்துல நீங்க குடிக்கிற டீ அல்லது லெமன் டீ, பிளாக் டீ அல்லது அம்மா கொடுத்த எலுமிச்சை சாதத்தினுடைய சுவை இப்பவே நாக்கு உணரணும். அறையில் இருக்கக்கூடிய ரூம் ஸ்ப்ரே அல்லது ஊதுபத்தியினுடைய வாசனை உங்க தியானத்துல தெரியணும். நீங்க தொட்டு பார்த்து பேனாவை கையெழுத்து போடுற தொடு உணர்ச்சியில இந்த ஐம்புலன்கள்ல எப்ப நீங்க கலெக்டர் ஆகுறீங்களோ நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள். இதான் ஆல்பா தியானம். இந்த 5 புலன்கள்லயும் உங்க வீட்டுல இருக்கிற குழந்தை டாக்டர் ஆயிடுச்சுனாக்கா டாக்டர் ஆயிடுச்சு. ப்ரொவைடட் நீங்கள் அன்பும் நன்றி உணர்வும் உடையவர்களாக இருக்க வேண்டும். குழந்தை மாதிரி அன்போடு இருக்கு. பையாவுக்கு வணக்கம் சொன்னோம், திருப்பி வணக்கம் சொன்னா ஒரு வாரம் கோபித்துக் கொள்ளுவோம். அப்படி இருக்காதீர்கள். அன்றைக்கு புதிதாக பார்ப்பதாக பாருங்க. உங்க சித்தப்பாவுக்கும் மாமா கூட இன்னைக்கு சொத்து பிரச்சனை இருக்கலாம், ஆனால் சின்ன வயதிலே உங்களுக்கு ஜுரமாக இருந்த போது அவங்க தான் தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஒரு குழந்தை மாதிரி. சின்ன உருளைக்கிழங்கு பொறியியல் துறையிலாம் கூட இப்ப கோச்சிக்கிறாங்க. டீ குடிக்க கோட்டு போலன்னா 3 நாளைக்கு பேச மாட்டேன்றோம். அதுதான் நமக்கு BP வருகிறது. குழந்தை மாதிரி அன்பாக இருங்கள். எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்க. நீங்கள் தேர்வு எழுதவில்லை மாணவர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேர்வு எழுதவில்லை, உங்களுக்குள் இருக்கிற ஆசிரியர்கள் எழுதுகிறார். You are not writing the exam. All the teachers inside you are writing the exam. உங்களது ஆசிரியரை பார்த்தால் அவர்கள் காலிலே விழுந்து நான் தேர்வு எழுத போறேன் அவங்க கிட்ட LKG UKG 1வது 2வது படிச்ச டீச்சர்களை பார்த்து வணக்கங்களை வாழ்த்துக்களை வாங்கிட்டு அவங்க கிட்ட செல்ஃபி எடு. நன்றிகளை உங்களது உடல் உள்ளுறுப்புகளுக்கும் சொல்லுங்கள். உங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்து இருக்க நாற்காலிக்கு சொல்லுங்க. நீங்க எழுதுகிற பேனாக்களுக்கு சொல்லுங்கள். அப்படி ஆல்பா தியானத்தை பின்பற்றித்தான் தமிழ் வழியிலே படித்த என் பிள்ளைகளான பண்பரசனும் தமிழ் முல்லையும், இந்த ரேக் அந்த பக்கமாக இருக்கிற திருப்பி காட்டுகிறேன், 5000த்திற்கும் மேற்பட்ட நீச்சல் பதக்கங்களை வென்றிருக்கிறார். ஸ்விம்மிங்ல நேஷனல் லெவல் சாம்பியன். கூகுள்ல போய் அடிச்சுங்க. எனவே நிறைவாக உங்களால் முடியும். தமிழில் படிப்பவர்களால் நிச்சயமாக முடியும். சமூக அறிவியல் புத்தகங்களையும் செய்தித்தாள்களையும் தொடர்ந்து படியுங்கள். ஆல்பா தியானம் என்று நான் அனுப்புகிற யூடியூப் வழியான இலவசமான தியானத்தை நேரம் கிடைக்கிற போதெல்லாம் ஒரு 18 நிமிடம் உட்கார்ந்து செய்யுங்கள். குழந்தையை போன்ற அன்போடு இருங்கள். வாய்ப்பு கிடைக்கிற எல்லாவற்றிற்கும் எல்லா மனிதர்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். விலங்குகள், தாவரங்கள், புழுக்கள், நாற்காலி, பேனா எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கு TN தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷனல் யூனிவர்சிட்டி மூலமாக நடத்தப்படுகிற தமிழ்நாடு கல்வியியல் கழகத்தின் மூலமாக நடத்தப்பட்டிருக்கிற இந்த பயிலரங்கிலே 140 மேற்பட்டவர்களை பார்க்கிறேன். நீங்கள் அனைவரும் உங்களது கனவில் வெற்றி அடைந்தவர்களாக விரைவில் நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி வினாவிடைக்கான கதவுகளை திறந்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி ஐயா, உங்களுக்கு நன்றி. இப்பொழுது கேள்விகள் நீங்க கேட்கலாம். மாணவர்கள் உங்களுக்கு இருக்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. ஐயா உங்களுக்கு விளக்கம் கொடுப்பார். எப்படி தயார் பண்றது, முதல் நிலை தேர்வுக்கு எப்படி தயார் பண்றது, 2ஆம் நிலை தேர்வுக்கு எப்படி தயார் பண்றது, அப்ப என்னென்ன புத்தகங்களை நீங்க எடுத்துக்கிறலாம். ஐயா சொன்ன மாதிரி அந்த ஒரு ஜெனரல் ஸ்டடீஸ் பிளஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டையும் சேர்ந்து தான் பண்ணணும். இப்ப அப்படி இல்லை. ஏன்னா இது வெறும் ஒரு ஜெனரல் நாலேஜ் மட்டும் தான். அது அந்த அந்த நான் படிக்கிற காலத்துல ஒரு ஜெனரல் நாலேஜ் பிளஸ் ஒரு ஆப்ஷனல் பேப்பர் இருக்கும். ஸோ அதனால ஆப்ஷனல் பேப்பர் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அதில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணி இந்த ஜெனரல் நாலேஜ்ல இருந்து நம்ம வின் பண்ணிட்டு வர்ற மாதிரி ஃபுல்லா இருக்கும். இப்பொழுது வெறும் ஜெனரல் ஸ்டடீஸ்ன்றதுனால இப்ப அதுக்கு எப்படி ஐயா ரொம்ப எளிமையா சொன்னாரு. நிறைய பேர் IAS பத்தி நிறைய பயம் இருந்திருக்கும்.
ஆனா அது ரொம்ப எளிமையா சொன்னாரு. ஐஏஎஸ்ல அந்த முதல்நிலை தேர்வுலயே 200 மார்க்குகளுக்கு 100 மார்க்குகள் எடுத்தவங்களே உள்ள வந்து 2ஆம் நிலை தேர்வுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து உங்களை வந்து உற்சாகப்படுத்தும். கண்டிப்பா நீங்க நம்ம ஐஏஎஸ்னா ரொம்ப பயந்துகிட்டு ஐயோ அவ்வளவு ஸ்கோர் எடுக்கணும் அவ்வளவு ஸ்கோர் எடுக்கணும்ன்ற மாதிரி இல்லாம அதுல வந்து நீங்க 48 கேள்விகளுக்கு 49 கேள்விகளுக்கு சரியாக பதில் எழுதியிருந்தாலே ஒரு அப்படிங்கிறப்ப ஒரு 100 மார்க்குகள்லயே நீங்க வந்து 2ஆம் நிலை தேர்வுக்கு போக முடியுங்கிறப்ப 2ஆம் நிலை தேர்வு வந்து நம்ம பல்கலைக்கழக தேர்வுகளை போல டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் தான். அப்போ நீங்க அதுல விரிவா நல்லா எழுதலாம். கதைகள் வந்து நிறைய எழுதலாம். நல்லா படிச்சு ஆழமா கதை எழுதுனீங்கன்னா அதுல கண்டிப்பாக மார்க்குகள் வரும். வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக ஐயா ரொம்ப தெளிவா விளக்குனாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுடைய தமிழ்நாடு அரசு குடிமையியல் பயிற்சிகள் மற்றும் அரசு தேர்வாணையர் பயிற்சி மையம் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்க கேள்வியில நீங்க அந்த சேட் பாக்ஸ்ல போடுங்க. அவர் ஐயா படிச்சு அதுக்கு விளக்கம் கொடுப்பார். ஹோஸ்ட் திவ்யா அந்த கொஸ்டின் சொல்லுங்க. பாருங்க, இதுக்கு முன்னாடி நான் பேசும்போது ஏதாவது கேள்விகள் போட்டிருந்தா யாராவது ஒருத்தன் கோஆர்டினேட்டர் படிச்சா கூட நான் சொல்லுவேன். இனிமேல் போட்டாங்கன்னா கேள்வி கேட்டிருந்தாங்க. தமிழ் மாதிரி ஆங்கிலத்துக்கு எப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. தமிழ் ஆங்கிலத்துக்கும் இதே மாதிரி குறிப்பிட்ட அதுக்கான சிலபஸ் நான் வேணா உங்களுக்கு எடுத்து அனுப்புறேன். கூகுள்ல தேடினாலே கிடைக்கும். அதாவது யூபிஎஸ்சி இங்கிலீஷ் சிலபஸ் அடிச்சீங்கனாலே அங்கேயும் ஆங்கில இலக்கிய வரலாறு தொடர்பானது ஆங்கில இலக்கியங்கள் அதிகமா வைக்கப்பட்டிருக்கு. தமிழ்ல வந்து இலக்கிய வரலாறு இலக்கணம் அதிகமா இருக்கு. ஆங்கிலத்துல இலக்கணம் குறைவா இருக்கும். ஆனா அங்க ஷெல்லி, கீட்ஸினுடைய இலக்கியங்கள், வேர்ட்ஸ்வர்த், ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள், உரைநடைகள் அதிகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது வேணா நீங்க கூகுள்ல தேடினாலே கிடைக்கும். யூபிஎஸ்சி ஆப்ஷனல் இங்கிலீஷ் சிலபஸ் அடிச்சீங்கன்னா யூபிஎஸ்சி இங்கிலீஷ் சிலபஸ் அடிக்காதீங்க. யூபிஎஸ்சி ஆப்ஷனல் இங்கிலீஷ் சிலபஸ். இல்லைன்னா நான் ராமகிருஷ்ணன் ஐயாவுக்கு அனுப்புறேன். அவர் உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றேன். அடுத்த கேள்விங்கம்மா திவ்யா. திவ்யா நீங்க படிக்கிறீங்களா அந்த கேள்விகளை? எஸ் சார் எஸ் சார். இன்னும் வேற क्वेश्चन யாரும் கேட்கல சார். யாரும் கேட்கலையா? எல்லாருக்கும் 12 மணி ஆயிட்டு எல்லாம் கிளம்புற மூட்டுக்கு வந்துட்டாங்க. வேற யாரும் அவங்களே ஒளி வாங்கி யார क्वेश्चंस இருந்தா போஸ்ட் பண்ணுங்கம்மா. டோன்ட் ஹெசிடேட். ask any kind of questions. ரொம்ப பேர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா ரொம்ப சின்ன டவுட் நம்ம கேட்கலாமான்னு நினைப்போம். அப்படி தயக்கமே இருக்காதீங்க. நம்ம நண்பர்கள் ஒரு 100 பேர் இருக்கிற அரங்கத்துல நம்ம ஒரு கேள்வியை தெரியலன்னு சொல்றதால உடனே தெரிஞ்சுக்க போறோம். அதனால அது ஒண்ணு தவறு இல்ல. எந்த டவுட்டா இருந்தாலும் கேட்கலாம். சார் டவுட்ஸ் எதுவும் கேட்கல சார். ரைட். நல்லது நண்பர்களே. இப்ப நீங்க ஐயா உங்களுடைய ஃபார்மாலிட்டி நிகழ்ச்சி எப்படி முடிக்கிறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நான் ஏதாவது தொகுத்து சொல்லணுமா? வேற ஏதாவது மறுபடியும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி 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 சார். ஒரே ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க சார். கேளுங்க. How to manage time for family as well as studying women? படிச்சுக்கிட்டே இந்த வீட்ல தரசிகள் எல்லாம் படிச்சுக்கிட்டே இது பண்றாங்க. அவங்க எல்லாம் இதுக்கு டைம் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி ஆமா இன்னொருத்தவங்க புக் லிஸ்ட் கேட்டிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பட்டுமா இல்ல இப்ப ஷேர் பண்ணட்டுமா? ஷேர் பண்ண ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்களா? இந்த குரூப்புக்கு அனுப்பிடுறேன். நீங்க குரூப்ல போட்டுறீங்களா மேடம்? நீங்க போட்டுருங்க. ரைட். இப்போ குடும்பத்தை பார்த்துக்கிட்டே எப்படி பண்றது நண்பர்களே? ஆங்கிலத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பழமொழி இருக்கிறது. எங்க வீட்டுல இந்த பக்கத்துல நான் ஒட்டி வச்சிருக்கிறேன். A busy man has time to do everything. நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தால் எல்லா வேலைகளையும் செய்வதற்கு நேரம் இருக்கும். இப்ப நானே என்ன வந்து அடிக்கடி சொல்லிப்பேன். எனக்கு 22 வயதுன்னு பசங்க எல்லாம் சிரிப்பாங்க. காலைல நான் 6:30க்கு எழுந்திருக்கிறேன். யோகா பண்றேன். இயற்கை மருத்துவம் சார்ந்த சில செய்திகளை செய்யறேன். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் வகுப்பு. இன்னைக்கே நான் 2 மணி நேரம் வகுப்பு எடுத்திருக்கேன். அப்படி எல்லாம் பண்ணிட்டு நான் மாறி வந்திருக்கேன். கொஞ்சம் கேள்விகள் வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப பாத்தீங்கன்னாக்கா நீங்க அப்படி எல்லாம் நினைக்காதீங்கம்மா. அதுக்குதான் ஒரு முக்கியமான முறை இருக்கிறது. எங்க அகாடமியுடைய முழக்காதான் லிவ் வித் ஆடியோ ஃபைல்ஸ். இன்னைக்கு நான் பொறியாளர் இங்கிலீஷ்ல தமிழ் துறையில நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் எந்த புறநானூரை மனப்பாடம் பண்ணணுமோ அதையெல்லாம் நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா ஆடியோல ரெக்கார்ட் பண்ணி எங்க கம்ப்யூட்டர்ல ஸ்பீக்கர்ல ஓடிட்டே இருக்கும். யாதும் ஊரே யாவரும் கேள்வி தொடங்கினா 13 வரையும் சொல்லிடுவேன். உண்டாலம்மை உலகம்னா 19 பாட்டையும் நான் சொல்லிடுவேன். குறுந்தொகை என்னால சொல்ல முடியும். அவ்வளவு இந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டே இருக்காது. அப்ப வீட்டு வேலைகள் சமையலை செய்யுங்க. ஆனால் ஆடியோவை கேட்டு உங்க குரலே பதிவு பண்ணுங்க. எங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்காது.
நீங்க படிக்க வேண்டிய மாநிலம், தலைநகரம், இதுவரையில் இந்த குடியரசுத் தலைவர்கள், இதுவரையில் இந்த 5 ஆண்டு திட்டங்கள், உலக நாடுகள், தலைநகரங்கள், இதெல்லாம் பண்ணுங்க. வீட்டுல பெரிய உலக மேப் வாங்கி ஓட்டுங்க, இந்தியா மேப் ஓட்டுங்க. நடுவுல குழந்தைக்கு சோறு ஊட்டிட்டு இருக்கும் போது அந்த மாநிலங்கள்லாம் எங்க இருக்குன்னு பாருங்க. அதுதான் வள்ளுவன் வினையால் வினையாக்கி கோடல்னுவா. ஒரு வேலை செய்யும் போது இன்னொரு வேலை செய்யணும். இப்ப நான் அப்படி உடற்பயிற்சி செய்வேன், காலை மேல தூக்கி வச்சா நல்லது. இப்போ நான் வாட்ஸ்அப்ல ஏதோ ஒன்று பாக்குறேன்னு வச்சுங்களேன், தரையில படுத்து அந்த நாற்காலியில தூக்கி காலை வச்சுக்கிறேன். அப்ப அது பாதி சர்வாங்காசனமா ஆயிடும். ஒரு வேலை செய்யும் போதே வேலை செய்யணும். இடுப்புல ஈரத்துணி சத்தனா உடம்புக்கு நல்லது, ஜுரமே வராது. இதை நான் என்ன பண்ணுவேன், காலையில செய்தித்தாள் படிக்கும் போது இடுப்புல ஈரத்துணி. அதனால நீங்க வீட்டு வேலை செய்யும் போதே ஆடியோ ஃபைல் கேட்டுக்கிட்டே இருங்க, காரணங்கள் சொல்லாம வாங்க. அடுத்தது ஒருத்தவங்க தமிழினுடைய அந்த சிலபஸ் கேட்டிருந்தாங்க, அவங்க சாரதா மேல மூலமா அனுப்புறேன். இன்னொருத்தவங்க வந்து நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன், தமிழ் ஆப்ஷன் எடுக்க முடியுமா? அதான் முதல்ல நான் சொன்னேன், உங்களுடைய படிப்புக்கும் ஆப்ஷனுக்கும் தொடர்பே இல்லை. உங்களுக்கு தமிழ்ல விருப்பம் இருந்தால், ரொம்ப பேர் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து சொல்லுவாங்க தமிழ் ஆப்ஷன்ல சேர்ந்துட்டு, சார் அப்ப டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் சார் நானு 96 மார்க் எடுத்தேன் ஈரோட்ல, திருச்சியில அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அடுத்தது யூபிஎஸ்சி எக்ஸாம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பயாலஜி, இதர் எனி நோட். ஆமா, பயாலஜி இருக்கிறது. பயாலஜி நேரடியா இல்ல, பிரிச்சிருக்கு. பாட்டனி, ஜுவாலஜி, அந்த மாதிரி பிரிந்து இருக்கிறது. அதுக்கான நோட்ஸ் எதுவும் நம்ம கிட்ட இல்லை. அது யூ கேன் கெட் தோஸ் சிலபஸ் ஃப்ரம் கூகுள்ல போயிட்டீங்கன்னா தம்பி, இன்னையில இருந்து ஒரு சின்ன வெறியா வச்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் யூபிஎஸ்சி போட்டித் தேர்வு தொடர்பான வீடியோ தான் பாக்குறோம்னு அடிச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அடிங்க. ஐஏஎஸ் எக்ஸாம் ஈஸின்னு சொல்றாங்க சார் உங்க செக்ஷன். சார் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சா ஐஏஎஸ் எக்ஸாம் ஈஸின்னு சொல்றாங்க. ஆமா தம்பி, ஆமா தம்பி, அது கரெக்ட் தான். ஏன்னா பாலிட்டி சொல்லக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, இது சம்பந்தமா எப்பவுமே 15 இருந்து 20 கேள்வி இருக்கும். அவங்க பாலிட்டி படிக்கும் போது அலைடு சப்ஜெக்டா ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் எல்லாம் வந்துடுறதால அவங்க ரொம்ப ஓரியன்டட் சப்ஜெக்ட் தான் பாலிட்டி. பிஏபிஎல், பிஏ ஹிஸ்டரி, ஜியோகிராபி, இதெல்லாம் ரொம்ப ஓரியன்டட். நம்ம இப்ப இருந்தே ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டாலே போதும். ஆனா நீங்க சொல்ற கேள்வி சரிதான். ஆமா, நடுவில் எதுவும் கேள்வி விடுபட்டு இருந்தா? இல்லைங்க சார். வேற ஏதாவது கேள்விகள் இருக்காமா? இல்லைங்க சார், அது மட்டும் தான், வேற இல்ல சார். வேற மற்ற கேள்விகள் நான் விடை சொல்லிட்டேன் நினைக்கிறேன். கேள்வி இருக்குல்லமா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் சார் சொல்லிட்டாரு, இப்பதான் சொன்னார் சார். I have studied English medium, shall I write general Tamil in TNPSC? You can write ma. நீங்க வந்து ஜெனரல் தமிழ் டிஎன்பிஎஸ்சில எழுதலாம். ஆனால் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கோட்டா இருக்கு, அது என்னன்னு PSTM பேரு, கேள்விப்பட்டிருப்பீங்க. பெர்சன் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம் அப்படின்றதுல 10th +2 டிகிரி 3த்தையும் தமிழ் மீடியம் படிச்சவங்க தான் அந்த கோட்டாவில் உள்ள வர முடியும். ஆனா நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா கூட தமிழை எடுத்து எழுதலாம், அதுக்கு ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்க அந்த கோட்டா கீழே வரமாட்டீங்களே தவிர தமிழை நல்லா படிச்சு எழுதலாம். வேற எதுவும் கேள்விகள் இருக்காமா? நோ சார், வேற எதுவும் क्वेश्चंस இல்ல சார். Right, okay. I'm ready to wait. I have another interview only at 1:30. Some Kannada TV is coming. If அவங்க கேட்கறதுனா நான் எவ்வளவு நேரம் வேணாலும் இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டு இருப்பாங்க, ஒரு 85 பேர் இருக்கிறாங்க. அதனால அவங்க வாட் அபவுட் தி ஸ்டூடெண்ட் ஸ்டடீட் இன் லாங்குவேஜ் ஹிந்தி, தட்ஸ் நைஸ். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடீட் இன் லாங்குவேஜ் ஹிந்தி, அது ஒன்றும் தப்பு இல்லைமா. நீங்க ஹிந்தியில படிச்சிருந்தாலும் யூபிஎஸ்சி எழுதுறதுல ஒன்றும் தடை இல்லை. உங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் இருக்கும். அதனால ஹிந்தியில நீங்க விடைகள் எழுதுறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் வந்து ஒரே என்னுடைய போன் தான். ஆனால் வந்து நீங்க டிஎன்பிஎஸ்சி எழுதும் போது சில எக்ஸாம்ஸ் தான் நீங்க எழுத முடியும், சில எக்ஸாம்ஸ் நீங்க எழுத முடியாம இருக்கலாம். அதை நீங்க கவனிச்சு எழுதலாம். அது மட்டும் தான் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் எழுத முடியும்னா எழுதலாம். சார், in your academy there is any WhatsApp group? Yes, we have an WhatsApp group. இப்ப ப்ரொமோஷன் இல்லைன்றதால நம்ம சொல்றது இல்ல. as you ask, let me tell you admin number 9600 again 00 3919. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், 9600 00 3919. 96 9600 00 3919. 96 00 மறுபடியும் 00 39 19. அந்த நம்பருக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா அட்மின் வந்து உங்களை சேர்ப்பாங்க. டெலிகிராம்ல நாங்க இருக்கோம். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற பிள்ளைங்க
டெலிகிராம் ஆப் அவசியமா பயன்படுத்த தொடங்கிக்கோங்க. அதுல எக்கச்சக்கமான அட்வான்டேஜ் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து நீங்க வாட்ஸ்அப்ல வந்து எந்த நேரத்துல ஆமா டைப் பண்ணி கரெக்டா போட்டாங்க. அது வந்து நீங்க வந்து வாட்ஸ்அப்ல எந்த டைம்ல குரூப்ல ஜாயின் பண்றீங்களோ அப்ப இருந்தா மெசேஜ் பார்க்க முடியும். ஆனா டெலிகிராம்ல எப்ப ஜாயின் பண்ணாலும் குரூப் கிரியேட் பண்ண தேதியில இருந்து நீங்க பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய வீடியோ ஆடியோவையும் டெலிகிராம்ல அனுப்ப முடியும். அதனால நீங்க படிக்கிற பசங்க சேர்ந்து டெலிகிராம் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறமா வேற I will send the documentation through WhatsApp. Is there any other questions, ma? No sir, no more questions. Madam ரெடியா இருக்காங்க. No more questions. Okay madam, if you are going to move on to vote of thanks, I am ready. If ஏதாவது ஸ்டூடண்ட்ஸ் இப்போ ஒரு 84 பேர் இருக்கீங்க, நீங்க வந்து ஒருவேளை கூட்டமா இருந்த இடத்துல எனக்கு டவுட் கேட்கறதுக்கு இதா இருந்தது அப்படின்னாலும் அந்த குறிப்பிட்ட நம்பர்ல கூப்பிட்டீங்கன்னா எங்க அட்மின் எடுப்பாங்க, அல்லது நானே கூட சில நேரத்தில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நான் எடுத்து உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுவோம். சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும், பொதுவான இடத்துல கேட்காம தனியா கேட்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருந்தா கேட்கணும். உங்களுக்கு இந்த பிசிக்கலி சேலஞ்சு, ஏன்னா நான் வந்து தொடக்கத்திலே அறிமுகப்படுத்திக்கணும்னு நினைப்பேன், மறந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு வந்து இடது கால் போலியோ, எனது நான் ஒரு மாற்றுத்திறனாளி என்பதை எப்போது பெருமையா சொல்லிக்கிறேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படித்த முதல் மாற்றுத்திறனாளி பொறியாளர் நான் அப்படின்னு நான் பெருமையா சொல்லுவேன். அதுல மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த தேர்வு எழுதுறதுக்கு இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கூடுதலான வாய்ப்பு இருக்கிறது. அதனால பெஸ்ட் கொஸ்டின் பேங்க் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப பேர் போட்டிருக்கிறாங்க. அது பெரும்பாலும் கொஸ்டின்ஸை கம்பைல் பண்ணிருக்கிற விதத்துல சக்தி கைடு அவங்க எல்லாம் போட்டிருக்கிறாங்க. பட் ஆன்சர் ரிலையபிலிட்டி இருக்காது. அவங்க போட்டிருக்க ஆன்சர் கரெக்டானது நீங்க பாக்கணும். ஆனா நெட்ல எக்கச்சக்கமா இருக்கு, நீங்க வீட்டுல இருந்தே படிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னதுல நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ராமகிருஷ்ணன் தரலாம் அடிக்கடி சொல்லியிருப்பாங்க, எப்பயும் பரீட்சைக்கு எப்படி காலேஜ்ல படிக்கும் போது கடைசி 5 வருஷத்துக்கு கொஸ்டினை நம்ம ப்ரிப்பேர் பண்ணா போதுமோ, அதே மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி தேர்வுல கடைசி ஒரு 10 வருஷத்து கொஸ்டின்ஸை வச்சு ஆன்சரை தேடுங்க. இன்னும் கூட காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக சொல்றேன், ஒரு கேள்விக்கான விடை சீனு ஆப்ஷன் வந்துருச்சு, மீதி ஏபிடி இருக்கு இல்லையா, ஏபிடிக்கு நீங்க கேள்வியை உருவாக்குங்க. அதான் அடுத்த வருஷம். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு கேள்விக்கு அல்லது ரொம்ப புரியுற மாதிரி சொல்றேன். இந்தியா விடுதலை அடைந்த ஆண்டுன்னு போட்டு 1947 எங்க கேட்டாலும் கொடுத்திருப்பாங்க. 1956 தந்திருந்தா அது என்ன? முதல் பொது தேர்தல். 1950 என்ன? குடியரசு. இந்த மாதிரி பாத்துக்கிறேன். 77 என்ன? எமர்ஜென்சி. இப்போ மீதி 3 ஆண்டு என்ன வினா அப்படின்னு தேடி எடுக்கிற முறைதான் படிச்சோம்னா ரொம்ப ஆர்வமா ரொம்ப எளிமையா நம்ம வரலாம். வாழ்த்துக்கள். ஐயா நீங்க நன்றி சொல்றதுன்னா சொல்லி முடிச்சுக்கலாங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி அந்த 100வது நாள் நிகழ்ச்சிக்கும் அல்லது ஒரு நாள் 2 நாள் பொண்ணு பின்னவோ பூர்ணசுந்தரி அவங்களை பேசுறதுக்கு அவங்க என்ன அனுப்பிட்டேன் நான் உங்களுக்கு இன்னும் இல்ல இல்ல நாங்க கான்டாக்ட் பண்றோம். ஈவினிங் போய் சந்திக்கிறோம். மதுரைக்கே போறீங்களா நேரா? ஈவினிங் போறோம். நான் பேசிட்டோம். ஈவினிங். ஓ மதுரையில இருக்கீங்க நீங்க? நான் மதுரையில இருக்கேன். அப்ப வீடு மதுரையில இருக்கு. அப்ப நான் போன் முடிச்ச பிறகு அந்த பொண்ணு இருக்க ஏரியாவுக்கு பக்கத்திலே தானே இருக்கேன். அப்ப ரைட். நான் இது முடிச்ச பிறகு நான் போன்ல இன்னும் கூடுதலான விஷயங்கள் சொல்றேன். வீடியோல வேண்டாம், நான் தனியா கூட்டு சில குறிப்புகள் சொல்றேன். நீங்க சரி சரி. தேங்க்ஸ். எஸ் சார். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மாணவி மற்றும் மங்கையர்கரசி கல்வியியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரியும் செல்வி ஜமுனாராணி அவர்களை நன்றியுரை கூற அழைக்கிறேன். அனைவருக்கும் மதிய வணக்கம். வெற்றி என்னும் வேட்கை உன்னுள் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன் கண்முன்னே காணப்படுவதில்லை. இந்த இணையவழி கருத்தரங்கை நடத்த அனுமதி அளித்த தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், பதிவாளர் மற்றும் தேர்வுத்துறை கட்டுப்பாளர் ஆகியோருக்கு எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமாயின் அதனை உன்னால் செய்யவும் முடியும் என்பதற்கு ஏற்ப இளைஞர்களை ஊக்கப்படுத்தி வரும் நமது கருத்தாளர் சிறப்பு விருந்தினர் திரு தமிழ் இளையன் தனசேகரன், இயக்குனர், நான் ஒரு IAS அகாடமி, சென்னை அவர்களுக்கு எமது நன்றிகள்.
தங்களது பணி நேரத்திலும் எங்களுக்கு காலம் ஒதுக்கி மாணவ மாணவிகளுக்கு மத்திய மாநில போட்டித் தேர்வுகள் பற்றி சிறப்பாக எடுத்துரைத்தமைக்கு மிகவும் நன்றி ஐயா. தங்களது வழிகாட்டுதல் பங்கேற்பாளர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மிகவும் நன்றி ஐயா. என்றும் ஓயாமல் சுறுசுறுப்புடன் செயல்படும் எமது வழிகாட்டி மற்றும் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நா. ராமகிருஷ்ணன், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர், பேராசிரியர் மற்றும் துறை தலைவர், கல்வி தொழில்நுட்பவியல் துறை, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. இந்நிகழ்வில் பங்கேற்ற அனைத்து கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சி எவ்வித தடையுமின்றி சிறப்பாக நடைபெற உதவிய தொழில்நுட்ப குழுவினர் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ டு ஆல். ஐயா முடிச்சுக்கலாம். நன்றிங்க. நன்றிங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். நன்றிமா. தொடர்ந்து சந்திப்போம். என்னைக்காவது உங்களுக்கு யாராவது பேசக்கூடியவங்க மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இதுல இருந்து வேற விஷயங்களை பேசுற மாதிரி எனக்கு நீங்க என்னைக்கு வேணாலும் கூப்பிடுங்க. சரிங்க சரிங்க. என்ன ஸ்டாண்ட் பையா வச்சுக்கோங்க. எனி டைம் நீங்க கூப்பிட்டீங்கனாலும். ஓகேங்க. ஓகே. தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். Let me leave the hall, ma. Okay sir. Thank you sir.